பிரியமானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நம்மளோடு இடைப்பெறுகின்ற ஒரு நல்ல ஒரு வார்த்தை என்னன்னா, நாம் தேவனை சந்தித்திருக்கிறோமா? நம்ம மீட் பண்ணியிருக்கோமா? அவரை தரிசனத்தில் பார்த்திருக்கிறோமா? நமக்கு நாம் அப்படி நாம் பார்த்திருந்தால் நம்ம வாழ்க்கை யாரை போல இருக்கும்னா, சவுல் எப்படி பவுலா மாறினா அவனை போல இருக்கும். இல்லை, நான் ஆண்டவரை பார்த்துட்டேன், நான் ஆண்டவர் தரிசனம் எனக்கு கொடுத்தாரு, நான் ஆண்டவர் என்னோடு பேசினாருன்னு சொல்கிற உங்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். தேவனுக்கு உங்களுக்காக நான் தேவனிடத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். அது எத்தனை பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. இப்போது உங்களுடைய அனுபவம் இவர் போல இருக்கா பாருங்க. இப்போ சவுல் என்ன பண்ணுறாராம், எப்போ பாரு தேவன் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னவங்களை அவர் சிறைச்சாலையில் போடும்படியாய் அவர் என்ன பண்ணார்னா துன்பப்படுத்துகிறார். பரிசுத்தவான்களை துன்பப்படுத்துகிறார். அப்புறம் பெரிய பெரிய பரிசேயர்கள்ட்ட போய் அதிகாரிகள், பெரிய ஸ்தானத்தில் இருக்க பரிசேயர்கள்ட்ட போய் பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து ஜெயிலில் போட்டது மட்டும் இல்லை, கொலை செய்கிறதுக்கே கூட இருக்காராம். அவர் சொல்கிறார், அவர்களை கொலை செய்யும்போது நானும் தான் இருந்தேன். அப்போ ஒரு கொலை செஞ்சவன் அடுத்தவங்களுக்கு இடுக்கன் செஞ்சவர், அடுத்தவங்களை துன்பப்படுத்தினவர் இவர் தான் சவுல். இப்போ இதெல்லாம் இவர் வாயால் சொன்னதானா அப்படி பண்ணுனேன்னு. அப்போ இவரை இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்தார். எப்படின்னா, அவர் தமஸ்குவுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு, அவர் கூடயும் நிறைய பேர் வர்றாங்க. அப்போ இவர் போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வானத்திலிருந்து ஒரு வெளிச்சமாய், நம்ம ஆண்டவரே ஜீவ ஒளி தானே, அவர் வெளிச்சமாய் பிரகாசிக்கிறார். அந்த வெளிச்சம் இவர் மேலே படும்போது இவர் கண்ணே குருடாயிருது. சட்டனா அடித்த உடனே டப்புன்னு கீழே விழுந்துடுறார். மின்சாரம் பட்டா கீழே விழுகுவாங்கல்ல, கரண்ட்டு நம்மளை தொட்டா கீழே விழுந்துடுறோம்ல, அது போல தான். நான் தேவனுடைய வல்லமை அவரை தொட்ட உடனே அவர் சடனாக கீழே விழுந்துடுறாரு, கண்ணு தெரியாமல் போயிடுது. அப்போது அங்கேருந்து ஆண்டவர் பேசுகிறார், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம் அல்லவா? உடனே ஆண்டவரே நீங்கள் யார்? அவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்தின இயேசு நானே. அப்போ இயேசுவையா இவர் துன்பப்படுத்தினாரு? இல்லை, இயேசுவை தெய்வமாய் கொண்ட ஜனங்களையும் இயேசு மெய்யான தேவன் என்று சொன்ன ஊழியக்காரர்களையும் பரிசுத்தவான்களையும் இவர் துன்பப்படுத்தினார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினா அதை அவரை துன்பப்படுத்துகிற மாதிரி. ஹல்லேலூயா. அன்றைக்கி பயப்படாதீங்க. உங்கள் ஊழியத்தில் உங்களை யாருனாலும் துன்பப்படுத்தினா நீங்கள் தைரியமாக இருங்க. ஏன்னா அவரை உங்களை இல்லை, இயேசுவை துன்பப்படுத்துகிறாங்க. அவர் பதில் செய்வார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, உன்னை ஜனங்கள் ரட்சிக்கும்படியாய் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்கள் அக்கிரமங்களை விட்டு விலகி அவர்கள் விடுதலையாகும்படியாய் விசுவாசித்து பாவ அறிக்கை செய்து ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் உன்னை இருளில் இருக்கிற ஜனங்களை நீ வெளிச்சத்தில் கொண்டு வரும்படியாய் உன்னை நான் நடத்துகிறேன். பார்த்தீங்களா? அப்போது இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கையில் வெளிச்சமாக வந்த உடனே அவர் வெளிச்சமாக மாற்றிட்டாரு. இதுதான் தரிசனம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளி வந்திருந்ததுன்னா நீங்களும் மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் மாறி இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இது அதிசயம், இதுதான் சத்தியம். ஏன்னா அவர் சொல்கிறார், மலை மீது வீசுகிற பட்டணத்தை போல் உங்களை நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளா நான் உங்களை மாற்றுறேன். ஆனால் நீங்கள் ஒருத்தன் வெளிச்சத்தை ஒரு விளக்க தண்டை கொண்டுட்டு போய் கட்டிலுக்கடியில் ஒளிச்சு வைக்க முடியாது, அதை உள்ளுக்குள்ளே வச்சு பூட்ட முடியாது. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அது மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் மாறும். ஹல்லேலூயா. உண்மையிலேயே பிரியமானவர்களே, அந்த தரிசனத்தை நீங்கள் கண்டிருந்தால், ஆண்டவரை மெய்யாகவே நீங்கள் தரிசித்திருந்தால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளை முன்குறித்தார்.
அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் நம்மளை தூக்கி எடுப்பார். எத்தனை குடிகாரவங்க கொலை செஞ்சவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஊழியக்காரவங்களா மாறும்போது எவ்வளவு அருமையான பரிசுத்தவான்களாக மாறியிருக்காங்க தெரியுமா? இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சாட்சி. அதுவும் சொல்கிறாரு, சாட்சியாய் அவர்களை சாட்சியாய் நீ வைக்கும்படியான்னு சொல்கிறாரு. பாவ மன்னிப்பு பெற்று அவங்கள சாட்சியாய் நிறுத்தும்படியாய் நான் உன்னை தெரிந்து கொண்டேன்றார். அப்போ நாம் என்றைக்கு பாவ மன்னிப்பை பெற்று நாம் மீட்கப்படுகிறோமோ அன்றைக்கு நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு ஞான ஸ்நானம் எடுத்துக்கிட்டு வேதத்தை வேதத்தை அறியாத படிக்கு, ஆண்டவருடைய சித்தம் செய்யாத படிக்கு மீண்டுமா இந்த உலகத்து காரியத்தில் இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு சவுல் தான் சாட்சி. அந்த சவுல்ன்ற பேரையே எப்படி பவுலா மாற்றினார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் பேர் சவுல், அவரை பவுலா மாற்றுறார் ஆண்டவர். அதுதான் ஞானஸ்நானம் எடுத்ததுன்னு அர்த்தம். ஞானஸ்நானம் எடுத்தோடனே ஒரு புது பேர் வைப்பாங்க பார்த்தீங்களா? எல்லாருக்கும் வச்சுருப்பாங்க. ஆபிரகாம்னு வச்சுருப்பாங்க, தானியேலுன்னு வச்சுருப்பாங்க, டேவிட்னு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பேருக்கும் இவங்களுக்கும் ஞானஸ்நானம் எடுத்து சம்மந்தமே இருக்காது. இல்லை பிரியமானவர்களே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே உங்களுக்கு என்ன பேர் வச்சாங்க? அந்த பேர் சும்மா வைக்கல. யோசேப்பை போய் யாக்கோபுவை நீ இனிமேல் எத்தன் கிடையாதுப்பா, உனக்கு நான் இஸ்ரவேல்னு பேர் வைக்கிறேன்னு வச்சார். அந்த பெயரை மாற்றினார் ஆசீர்வதிக்கப்படும்படியாய். ஏன்னா நம் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய். ஹல்லேலூயா. அப்போது நம்ம அந்த பேரை வாங்கிட்டு பேரெல்லாம் வச்ச ஆண்டவர், ஒரு பேர் வச்ச உடனே நம்ம ஒரு குழந்தை தான் இல்லையா? மறுபடியும் பிறந்த குழந்தை. ஆனால் நடக்க முடியாமல் நொண்டியாக தவண்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு போய் இருந்தோம்னா ஆண்டவருக்கு நம்மளை பார்த்து பிரியமாக இருக்குமா? பிரியமானவர்களே சொல்லுங்கள். நான் இவனை முன்குறித்தேனே, இவனை மறுபடியும் பிறக்க வச்சேனே, இன்னும் இவன் இந்த ஞானப்பாலை குடித்து வளரலையே, இன்னும் உட்கார்ந்த இடத்துல இருக்கானே, இவன் இன்னும் எழும்பலையே, இவன் என்னைக்கு எழும்புவான், என்னைக்கு தவழுவான், என்னைக்கு நடப்பான், என்னைக்கு எனக்காய் ஓடுவான் என்று தேவன் உங்களை பார்த்து காத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. இன்னும் என் பிள்ளை ஓடலையே, என் பிள்ளை இன்னும் நடக்கலையே, என்னைக்கு அவன் ஓடுவான், எனக்காக என்னைக்கு ஓடுவான்? நம்ம நேரம் இல்லைன்றோம் இல்லையா? ஆனால் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய தரிசனம் நம் வாழ்க்கையில் வந்தால் அது நிச்சயம் நிறைவேறும். ஆம் பிரியமானவர்களே, சவுலை பவுலாய் மாற்றின தேவன் ஒருவேளை இன்றைக்கு இப்படி நான் தரிசனத்தை எல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு எதுன்னே தெரியலைன்னு சொல்கிறீங்களா? நல்லா வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவார், ஊழியக்காரர் உங்களோடு பேசுவார். இந்த இன்னைக்கு உங்களோட பேசியிருக்கிறார், இன்னைக்கு உங்களோட பேசியிருக்கிறார். ஓடுங்க, நடங்க, ஓடுங்க, கர்த்தர்காய் ஓடுங்க, சாட்சியாக நில்லுங்க. பாவ மன்னிப்பில் பாவத்தில் இருக்கிறவங்களை மீட்டு அவங்கள சாட்சியாக நிறுத்துங்க. அல்லேலூயா. அழிந்து போகிற ஒரு ஆத்துமாவையாவது நாம் தேவனிடத்தில் கொண்டு வரும்படியாக கர்த்தர் உங்களை என்னை முன்குறித்திருக்கிறார். அவர் தரிசனத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாமும் பவுலை போல உயிரை கூட கடைசியில் பவுல் பாருங்க எப்படி மரித்தார். அதுபோல் அதனால தான் அவருக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய சிங்காசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் ஓடுவோமா? காட் பிளஸ் யூ.